வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்திருந்தால் நெல் கொள்முதல் சரியாக நடந்திருக்கும். நைனா நாகேந்திரன் பேட்டி. சட்டமன்றத்தில் முதல்வர் பொய் சொல்லலாமா? கரூர் சம்பவம் குறித்து ராஜா கேள்வி. அதிமுக கூட்டணிக்கு அலைந்ததாக வரலாறே கிடையாது. செல்லூர் ராஜு பேச்சு. பழனிசாமி நிச்சயமாக வீழ்த்தப்படுவார். டிடிவி தினகரன் உறுதி. விஜயை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு எம்ஜிஆரை அசிங்கப்படுத்தாதீர்கள். எஸ்.வி. சேகர் வேண்டுகோள். தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் துவக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். 5 நாட்களாக ரத்து செய்யப்பட்டிருந்த ஊட்டி மலை ரயில் சேவை மீண்டும் தொடக்கம். ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தொடர் தடை. கணிசமாக குறையும் தங்கம் விலை. ஒரு சவரன் 91,000 குறைந்தது. சமீப காலத்தில் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி உரை. ராஜஸ்தான் ஜெய்சால்மரில் நடைபெற்ற ராணுவ தளபதிகள் மாநாடு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. எண்ணெய் நிறுவனங்கள் மீதான அமெரிக்காவின் தடை ரஷ்ய பொருளாதாரத்தில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ரஷ்ய அதிபர் புதின் திட்டவட்டம். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள். 2 தங்கம் வென்ற இந்திய கபடி அணி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.